ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ மனதிடம் கொண்டவர்களுக்கு மட்டும்தான். மனித வரலாற்றிலேயே ரொம்ப கொடூரமான கடிதத்தில் இந்த ஒரு கடிதம் இடம் பிடிச்சிருக்கு. இந்த ஒரு கடிதம் ஆல்பர்ட் ஃபிஷ் அப்படிங்கிற அமெரிக்கன் சீரியல் கில்லர்னால கிரேஸ் பட் அப்படிங்கிற 10 வயது சிறுமியின் பெற்றோருக்கு எழுதப்பட்டிருந்தது. ஆல்பர்ட் ஃபிஷ் 19 மே 1870 வாஷிங்டன் டிசி ஹாமில்டன் அப்படிங்கிற நகரத்தில் பிறக்கிறாரு. சின்ன வயசுலேயே குடும்ப சூழ்நிலை காரணமாக அவர் ஆர்ஃபனேஜில் சேர்க்கப்படுறாரு. அங்கே அந்த ஆர்ஃபனேஜில் அவருக்கு டெய்லியும் அபியூஸ் நடந்திருக்கு. டெய்லியும் அவரை மற்ற பசங்க முன்னாடி நேக்கடா நிக்க வச்சு அடித்து துன்புறுத்திருக்காங்க. போக போக அந்த அபியூஸ் அவரு விரும்ப ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் 1880 அவரோட அம்மா எலன் ஃபிஷ் அவர் ஆர்ஃபனேஜ்ல இருந்து கூட்டிட்டு வந்து தன் கூடயே வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவரு தன்பாலின சேர்க்கையிலையும் மேல் ப்ராஸ்டியூஷன்லையும் ஈடுபடுறாரு. அப்போ அவருக்கு ஒரு பையன் கூட தொடர்பு ஏற்பட்டு அந்த பையன் மூலமாக அவரோட யூரினையும் அவரோட மலத்தையும் சாப்பிட சொல்லி கொடுக்குறாங்க. இவன் 100க்கும் மேற்பட்ட குழந்தைங்களை கடத்தி கொண்டு போய் ரேப் பண்ணி கொண்டு சாப்பிட்டுருக்கான். கிரேஸ் பட் அப்படிங்கிற 10 வயது சிறுமி 2 வருஷமா எவ்வளோ தேடியும் கிடைக்காம போறாங்க. அப்பதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த கடிதம் கிரேஸ் பட்டோட பெற்றோருக்கு வருது. மக்களே, அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு மன வலிமை கொண்டவங்க மட்டுமே இதை பாருங்கள். அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஜூன் 3, 1928 ஞாயிற்றுக்கிழமை நான் உங்கள் வீட்டுக்கு ஸ்ட்ராபெரி சீஸ் கேக் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் லஞ்சுக்கு. அப்போ கிரேஸ் பட் என்னோட மடி மேலே உட்காந்து என் கன்னத்தில் முத்தம் கொடுத்தா. அப்போவே நான் என்னோட மைண்ட் ரீதியாக முடிவு பண்ணிட்டேன் அவளை சாப்பிடணும்னு. நான் அவளை ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு என்னோட வீட்டிற்கு கூட்டிகிட்டு போனேன். அவளை கீழே இருக்க சொல்லிட்டு நான் மேலே போயிட்டு என்னோட ஆடைகளை ஃபுல்லாக கழட்டிட்டேன். ஏன்னா கிரேஸோட பிளட் என்னோட ஆடைகளில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு கபோர்டுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு கிரேஸை கூப்பிட்டேன் மேலே. கிரேஸும் மேலே வந்தா. அப்போ என்ன ஆடை இல்லாமல் பார்த்ததுனால அவள் கத்தி கூச்சல் போட்டான். நான் அப்போது அவள் கழுத்தை நெரிக்க ஆரம்பித்தேன். அப்போது அவள் கால்களால் என்னை உதச்சி கடித்து என்னை கீறி வச்சுட்டா. அவள் இறந்ததுக்கப்புறம் அவள் பாடியை பீஸாக கட் பண்ணி 9 நாள் வச்சு சமைச்சு சாப்பிட்டேன் அப்படின்னு அந்த மனித அரக்கன் எழுதியிருந்தான். மக்களே, அந்த கடிதத்தில் இன்னும் கொடூரமாக அவன் எழுதியிருந்தான். இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியல. அந்த கடிதத்தை பார்த்து அந்த பெற்றோட நிலைமை எப்படி இருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். கடைசி 1936 எலக்ட்ரிக் சேரில் வச்சு அவனை எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க.